Hello students, welcome to 1+1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா 150 students are admitted to school அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 150 பேர் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. They are distributed over 3 sections A, B and C. ஸோ செக்ஷன் ஏலையும் பிலையும் சிலையும் சேர்த்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து 150 ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதாவது இது வந்து சால்விங் ஈக்குவேஷன் தான். ஃபஸ்ட் நம்ம ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து செக்ஷன் ஏன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் செக்ஷன் ஏவை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், செக்ஷன் பியை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன், செக்ஷன் சியை வந்து இசட்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 150 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அட்மிட்டட் டு அ ஸ்கூல். அப்போ 3 செக்ஷன்லையும் சேர்த்து 150 பேர். அப்போ 3 செக்ஷன்லையும் சேர்த்துக்கும் போது நம்ம என்ன எழுதுவோம், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 150 ஸ்டூடெண்ட்ஸ். கரெக்டுங்களா? ஸோ நம்ம இதை வந்து என்ன எடுத்துக்கிறோன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்களா, இஃப் 6 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஷிஃப்டட் ஃப்ரம் செக்ஷன் ஏ, 6 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஷிஃப்டட் ஃப்ரம் செக்ஷன் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், செக்ஷன் ஏலேருந்து 6 பேர் வந்து எடுக்கிறாங்க, 6 பேரை வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க வேறு செக்ஷனுக்கு. அப்போ செக்ஷன் ஏங்கிறது இங்கே எக்ஸு, எக்ஸ்லேருந்து 6 பேரை மைனஸ் பண்ணுறாங்க. எடுக்கிறதுனா என்னது, ஷிஃப்ட் டு அனதர் கிளாஸ்னால் அப்போ செக்ஷன் ஏல வந்து 6 பேர் குறைஞ்சிருவாங்க இல்லையா, அப்போ எக்ஸ் மைனஸ் 6ன்னு ஆகும் அது. சரிங்களா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் 6 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஷிஃப்டட் ஃப்ரம் செக்ஷன் ஏ டு செக்ஷன் சி, செக்ஷன் சிக்கு மாறுறாங்க. ஓகே, த செக்ஷன்ஸ் வில் ஹாவ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஏ செக்ஷன்லேருந்து 6 பேரை எடுத்து சி செக்ஷனில் போடுறாங்களாம். அப்போ சி செக்ஷனில் போடுறாங்கன்னா சி செக்ஷன் வந்து 6 பேர் அதிகமாவாங்க. அப்படி பண்ணாலுமே ஈக்குவலாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதனால் ஈக்குவல்ட்டுன்னு போட்டுக்கிறோம். அகெயின் நான் இதை சொல்கிறேன் பாருங்கள். 6 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஷிஃப்டட் ஃப்ரம் செக்ஷன் ஏ டு செக்ஷன் சி, த செக்ஷன்ஸ் வில் ஹாவ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இது வரைக்கும் ஒரு ஈக்குவேஷன். அடுத்த ஈக்குவேஷன். சரிங்களா? அதாவது செக்ஷன் இ எக்ஸ்லேருந்து 6 பேரை எடுத்துகிட்டு 6 பேர் வந்து சி செக்ஷனில் போடுறாங்க, அப்போ இசட்டில் போடுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படி போட்டாலுமே ரெண்டுத்துலேயுமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இது ஈக்குவேஷன் ஃப்ரேமில் வந்து நம்ம கொண்டு வரணும். ஸோ இப்போ இது நம்ம ஈக்குவேஷன் ஃபார்மில் கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணலான்னா எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. அப்போ எக்ஸ் இந்த இசட் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் இசட் ஈக்குவல் டு வேரியபிள் இந்த பக்கம் தானே இருக்குது ஃபஸ்ட் ஈக்குவேஷனில். அப்போ சாரி கான்ஸ்டன்ட் இந்த பக்கம் தானே இருக்குது, ரைட் சைடில் தானே இருக்குது ஃபஸ்ட் ஈக்குவேஷனில். லெஃப்ட் இந்த ஈக்குவேஷனில் அதே மாதிரி கொண்டு வந்துடலாம். ஸோ இசட்டை மட்டும் அந்த பக்கம் கொண்டு வந்திருக்கேன், இந்த 6 இங்கே வச்சுக்கிறேன், இந்த -6 இந்த பக்கம் வரும், இசட் இந்த பக்கம் போகுது, -6 இந்த பக்கம் வந்தால் +6 ஆகிடும். அப்போ இன்னொரு ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 12 அப்படிங்கிற ரெண்டாவது ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைக்கிது. சரிங்களா? அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, if 4 times of students of section C, 4 times of students of section C அப்படின்னா என்ன அர்த்தம், செக்ஷன் சியில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் 4 times, அப்போ 4 into Z. புரியுதுங்களா? C வந்து Z தானே. 4 times of students of section C exceeds the number of students of section A by the number of students in section B. அதாவது C செக்ஷனில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் 4 times 4. So 4 times Z exceeds the number of students of section A by the number of students in section B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ exceeds அப்படின்னா ப்ளஸ்ன்னு அர்த்தம். ஸோ செக்ஷன் ஏவையும் செக்ஷன் சி பி செக்ஷன் ஏவையும் செக்ஷன் சியையும் அதாவது எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ணால் செக்ஷன் ஏ செக்ஷன் பி ரெண்டுத்துலேயும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ணால் இதுவும் 4 times ஆஃப் செக்ஷன் சியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் சேமாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இதுலேருந்து நம்ம ஒரு ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணுறோம். ஸோ இதுலேருந்து நம்ம ஒரு ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணுறோன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை இங்கே வச்சுக்கலாம், 4Z மட்டும் அனதர் சைட் வரும்போது -4Zன்னு ஆகும், ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து ஒரு தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ அவ்வளோதான், மூணு ஈக்குவேஷன் நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டோம். இப்போ கொஸ்டின் என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த 3 sections, XYZ கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இப்போ 3 ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணி நம்மளால் XYZ கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்கள், XYZ வச்சு ஒரு ஈக்குவேஷன், XYZ வச்சு ஒரு ஈக்குவேஷன், XZ மட்டும் வச்சு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. இதுதான் நமக்கு தேவை. ஸோ
இந்த xz மட்டும் வச்சு ஒரு ஈக்குவேஷன் இருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷனை நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு மீதி ரெண்டு ஈக்குவேஷனில் இருந்தும் xz மட்டும் வர மாதிரி பண்ணணும்னா yயை கேன்சல் பண்ணால் xz மட்டும் வரும்னு அர்த்தம். அப்போ அந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸோ இல்லை இசட்டோ கிடச்சிடும். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சால்விங் ஈக்குவேஷன் 1 and 3 எலிமினேட்டிங் y எலிமினேட் பண்ண போகிறேன். எதுவுமே அதுக்கு பண்ண வேண்டாம். இங்கேயும் y தான் இருக்குது, இங்கேயும் y தான் இருக்குது. இது மட்டும் சைன் சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 150 அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்த ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 4z ஈக்குவல் டு 0 அப்படியே வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ நீங்கள் இசட் இதில் கேன்சல் பண்ணதுனால நோ யூஸ், ஏன்னா எக்ஸு ஒய்ன்னு தான் நிற்கும். அதனால் அது பண்ணாதீங்க அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம சைன் மாற்றுறேன். மைனஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ இது கேன்சல் ஆகும். இங்கே 0 இருக்கிறதுனால நான் இங்கே மாற்றுறேன். சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும்? எக்ஸுமே கேன்சல் ஆயிடுச்சு பாருங்கள். எக்ஸுமே கேன்சல் ஆயிடுச்சு, ஒய்யுமே கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இசட் வேல்யூ நம்மளுக்கு டேரெக்டாகவே கிடச்சிருச்சு. ஸோ 1z ப்ளஸ் 4z வில் பிகம் 5z இஸ் ஈக்குவல் டு 150. அப்போ z இஸ் ஈக்குவல் டு 150 பை 5. அப்போ z இஸ் ஈக்குவல் டு என்ன வருது? 30. இப்போ இசட்டோட வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணால் தான் நம்மளுக்கு எக்ஸு கிடைக்கும். இதுலேயோ சப்ஸ்டியூட் பண்ணால் ஒன்றுமே கிடைக்காது. சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா சப்ஸ்டிடியூட் z ஈக்குவல் டு 30 இனி. ஸோ இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம எடுத்து எழுத போகிறோம். எக்ஸ் மைனஸ் z ஈக்குவல் டு 12. இப்போ இங்கே z இருக்க இடத்துல 30 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் மைனஸ் 30 ஈக்குவல் டு 12. 30 அந்த பக்கம் போணுச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30 ப்ளஸ் 12 நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன கிடைக்கும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 ப்ளஸ் 30. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 42. இப்போ எக்ஸோட வேல்யூவும் இசட்டோட வேல்யூவும் இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் கொண்டு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ கிடச்சிடும். ஸோ சப்ஸ்டிடியூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 42, z ஈக்குவல் டு 30 இன் ஈக்குவேஷன் 1. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 150. எக்ஸ் வந்து 42 ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் வந்து 30 இஸ் ஈக்குவல் டு 150. 42வும் 30யும் சேர்ந்து 72 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 150. அப்போ 150 அந்த பக்கம் போணுச்சுன்னா மைனஸ் 72. 150 மைனஸ் 72 பண்ணிங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னது? 78. ஸோ நம்ம ஃபைனலாக எழுதிடலாம். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் in section A is 42. Number of students in section B is 78. Number of students in section C is 30. அவ்வளோதான். வெரி சிம்பிள் கான்செப்ட் தான். அந்த ஈக்குவேஷன்லேருந்து கொஞ்சம் ரீட் பண்ணி கொண்டு வரணும். அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து கொஞ்சம் கரெக்டாக நம்ம ரீட் பண்ணி கொண்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு சம் வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்களா? அது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலே எப்பயுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து சம்மை ஹேண்டில் பண்ணணும். சரிங்களா? கொஷினை வந்து ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம் கஷ்டமாக இருக்குதுன்னு விட்டுறக்கூடாது. கொஞ்சம் 3 times 4 times ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்களா? கஷ்டமாகவே இருக்காது. வெரி சிம்பிள் தான் இது எல்லாமே. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students. Bye bye.